என்ன ஒரு காமெடியில் ஒரு அரசியல் விதைச்சுக்கிட்டே இருக்காங்களே. விஜய் அப்படி பண்ணாரு, விஜயோட வேட்பாளர் இப்படி பண்ணாரு அப்படின்றீங்க. அதான் சார் பேசியிருக்காப்புல. நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து கபடி ஆடுறாங்க பார்த்துங்க. ஜாம்பிஸ் தேக்கடியில சினிமா நடிகர்கள் வந்து சினிமாவில் வேணா முதலமைச்சர் ஆகலாம், நிஜத்தில் ஆக முடியாது. மேல ஒருத்தரோட நேர்மையை நம்ம சோதிக்கணுமான்னு தோணுச்சு. அதுதான் நான் சப்போர்ட் பண்ற முக்கியமான காரணம். சாயங்காலம் ஆக போகுது. சூரியன் சார் வந்து தன்னோட அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காப்புல. ஆக்சுவலி விஜய் இந்த தேர்தலில் ஜெயிப்பாரா மாட்டாரா 2026? நான் ஏன் விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன், அப்படி என்ன ஆர்வம்? கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய 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 எப்போ ஸ்கிரீன்ஷாட் ஒரு 500க்கு மேலே தாண்டி இருக்குங்க. பட் ஆனால் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லணும் அப்படின்னா 2 கதைகளை சொல்லி ஆகணும். ஒன்று, இது வந்து விஜய் பேசுகிற அரசியலை நான் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா நான் 20 வருஷமா பேசுகிற அரசியலை தான் விஜய் இப்போ பேசுகிறாப்புல. அதுக்கு நான் ஃப்ளாஷ்பேக் போகணும் 2007க்கு. இன்னொன்று, கேஜிஎஃபோட ஸ்டோரி. நீங்கள் பார்க்காத ஒரு கேஜிஎஃப் ஸ்டோரி இருக்குல்ல. ஏன்னா நீங்கள் கேஜிஎஃப்பை எப்பவுமே ஹீரோ ஆங்கிள்லேருந்து பார்த்துருப்பீங்க, இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்துருப்பீங்களான்னு தெரில. ஃபஸ்ட்டு என்னோட ஃப்ளாஷ்பேக் போகிறேன். நான் ஏன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன், என்ன காரணம், நான் பேசின அரசியல் தான் விஜய் பேசுகிறாரா அப்படின்றாரு. 2007 நான் 10th படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஆமாம் 10th தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஏஜ் இப்போயும் 26 தான். ஸோ 2007 வந்து எங்கள் தமிழ் வாத்தியார் வந்து ஒவ்வொரு ஸ்கூல் கிளாஸ் லீடராக கூப்பிட்டு போயிட்டு பேச்சு போட்டிக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா பேச்சு போட்டிக்கு யாருமே பேர் கொடுக்கல. ஸோ நான் தான் கிளாஸ் லீடரு. ஸோ நான் போனதுக்கு கேட்டு அப்படின்னாப்புல நாங்கள் 4 பேரும் போனோம். ஒரு ஏபிசிடி. ஸோ போனால் யாரும் பேர் கொடுக்க தயாராக இல்லை. பட் போனதும் நமக்கு நான் எப்பயுமே இப்படி தான், நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பொறுப்பில் வந்து ரொம்ப உறுத்தாக இருந்து சிறப்பாக பண்ணணும்னு நினைக்கிறாரு. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு கிளாஸில் யாருமே கொடுக்கல அப்படின்னு. சீரியஸ்லி அப்போ வந்து கொடுக்கலன்னா கேட்க முடியாது, திருப்பி 7 33. நான் அப்போ சொன்னேன், ஐயா நான் வந்து 6ஆப்பு படிக்கும்போது ஒரேயோட பேசியிருக்கேன், அப்புறம் கட்டுரை போட்டி போயிருக்கேன், அப்புறம் 3ஆவது படிக்கும்போது ஒரேயோட பேசியிருக்கேன் மகாத்மா காந்தி பற்றி அப்படின்னு சொல்லும்போது அவர், அப்போ நீ தானே பேசுகிற, உன் பேர் நான் எழுதிட்டேன், நீ தான் பேசுகிற அப்படின்னாரு. நான் எழுதி தர்றேன், அது நீ பேசுகிற. அன்றைக்கி நைட்டு வந்து சீரியஸ்லி அவ்வளோ பயம். என் பெரியப்பா தான் எனக்கு வந்து, பெரியப்பா இல்லை அப்பா, அவர் தான் என்னோட பக்க பலம். அவர் வந்து அவர் எழுதி கொடுத்ததை பேசுகிற அப்படின்னா அது உன் திறமையில் வராதரா, போய் நீ அதை படித்து தெரிஞ்சு அதை எழுதி அதை நீ மனப்பாடம் பண்ணாமல் மனசுலேருந்து பேசு அப்படின்னு சொன்னார். சீரியஸ்லி ஐயா கொடுத்ததில் ஒரு 2 பேராக எடுத்துக்கிட்டேன். மிச்சம் ஒரு 7 பேராக வந்து நான் உட்காந்து எங்கள் ஸ்கூல் லைப்ரரியில் போய் படித்து தெரிஞ்சு எழுதிட்டு வந்து பேசினேன். அப்படி பேசி முடிக்கும்போது அவர் கேட்டது, ஆமாம் இதெல்லாம் நான் எழுதி கொடுக்கவே இல்லை, நீ என்கிட்ட கேட்கவும் இல்லை, நான் சேர்த்துக்கிறேன்னு யார் சொல்லி செஞ்ச, எப்படி எழுதுன அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன். சொல்லி முடிச்சதான் அவர் வார்த்தை சொன்னார், உனக்கு பெரிய எதிர்காலம்டா, போடா நல்லா இருப்படா அப்படின்னாரு. அந்த ஒரு வார்த்தை. அதுக்கடுத்து போகாத பேச்சு போட்டியே கிடையாது, வாங்காத டிஃபன் பாக்ஸ் கிண்ண தட்டு எதுவுமே கிடையாது. கிண்டல்லாம் பண்ணுவாங்க, வரப்போகிற போண்டாட்டி நீ இப்பயே சொத்து சேர்க்கிறியா அப்படின்லாம், சீர்வரிசை சேர்க்கிறியா அப்படின்னு எங்கள் வாத்தியர்கள் நிறைய பேர். சீரியஸ்லி நான் படித்த ஸ்கூல் மறக்கவே முடியாது. இன்றைக்கும் நான் ஒரு ஸ்கூல் பையனாக இருக்கிறனால தான் அதே ஒழுக்கத்தோட இன்னமும் நான் கடைபிடிச்சிக்கிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கேன். என்னெல்லாம் என்ன சொல்கிறது, சுத்தமான தங்கம் புழக்கத்துக்கு ஆகாதுரா பாலா, கொஞ்சமாவது வளர்ந்து நெளிஞ்சு போனால் தான் இந்த சமுதாயத்தை நம்ம சம்பாதிச்சு சொந்த வீடு இந்த மாதிரிலாம் வளர்ந்து கார்லாம் வாங்கி செட்டில் ஆக முடியும் அப்படின்வாங்க. பட் ஆனால் நான் அதில் விரும்பாதக்கான ஒரே காரணம், நான் இன்னும் என்னை எங்கள் ஸ்கூலில் படித்த பாலாவா, ஒழுக்கமான பாலாவா பார்த்துட்டு எல்லா சிச்சுவேஷன்லையும். ஏன்னா என்னதான் சுத்தமான தங்கமாக இருந்தாலும் புழக்கத்துக்கு ஆகாட்டியும் அது கூட நீங்கள் செம்பே சேர்த்தாலும் நீங்கள் தங்கத்தோட காசில் தான் வாங்குவீங்க, செம்போட காசில் வாங்க மாட்டீங்க. ஆனால் இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா நம்ம முட்டாள்னாங்க. அன்னைக்கு நான் 2007 அந்த முதல் மேடை பேசினது கர்ம வீரர் காமராஜர். அதில் பேசின ஒரு விஷயம், நான் எழுதிட்டு போய் பேசின நிறைய விஷயங்கள், ஒரு முக்கியமான விஷயம், இனிமேல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னா 8th படிச்சிருக்கணும் அப்படின்னு. அப்போ காமராஜர் ஐயாட்ட போய்ட்டு ஒருத்தர் கதறி அழுகிறாரு. ஐயா அவர் கேட்குறாரு, உன்னை யாரில் வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு கேட்டபோது அவர், ஐயா இனிமேல் 8th படிச்சதான் வேலையாமலையா, என்னை வந்து தூக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த செகண்டே வந்து
அதை மறுவரையறை பண்ணாப்புல. அப்படி பார்த்தா நான் கூட சிஎம் ஆக முடியாதா இந்த கவர்மெண்ட்ல? என்ன முட்டாள்தனமா யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தையே மறுவரை பண்ணாப்புல. இது இது நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு சமயோஜிதமா கர்ம வீரர் காமராஜர் நடந்துக்கிட்டாரு அப்படின்றத அவரோட வாழ்க்கை வரலாறு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வாழ்க்கை வரலாறுல கடைசியா அவர் வந்து தன்னோட சொத்து மதிப்பு அப்படின்றது வந்து வெறும் அந்த சொச்ச ரூபாயோட போயிருப்பாரு, சொச்ச ட்ரெஸ்ஸோட போயிருப்பாரு. அத்தனைக்கும் அவர் வந்து இறந்த போது அவர் பதவியிலே இருந்திருக்க மாட்டார். ஆனா அத்தனை கோடி மக்களும் வந்திருப்பாங்க. அதுக்கு காரணம் அவர் செஞ்ச அந்த கர்மா. நான் அடிக்கடி கர்மான்னு பேசுறேன்ல, அது காரணம் அந்த கர்ம வீரர் செஞ்ச அந்த சாதனை தான். அந்த ஒரே காரணம் தான் நிறைய விஷயங்களை படிக்கும்போது அவ்வளவு விஷயங்கள் அப்போ பண்ணாருன்னா இந்த 50 வருஷத்துல நம்ம இன்னும் எங்கேயோ போயிருக்கணுமே. அதுக்கெல்லாம் காரணம் உடனே இந்த அந்நியன் படத்துல ஒரு மாதிரி பேசுவோம்ல, நல்ல அரசியல்வாதி இல்லைங்க, நல்ல அமைச்சர்கள் இல்லைங்க, நல்ல சொல்லும்போது நாம என்ன நல்லவங்களுக்கு ஓட்டு போடல. நம்ம என்னைக்குமே பார்க்கும்போது பணபலம் உள்ள ஆளா, ஜாதியில பெரிய ஆளா, மதத்துல பெரிய ஆளா, அவன்கிட்ட போனா நமக்கு வேலையாகுமா, நம்ம குடும்பத்துக்கு வேலையாகுமா தானே ஓட்டு போட்டு இருக்கோம் காசு வாங்கிட்டு. என்னை வந்து சொல்லுவாங்க, என் கொடுத்தா வாங்கிக்கடா செலவுக்கு ஆகுமாடா. ஏன்னா நான் இங்க இருந்து 3000 செலவு பண்ணி நான் ஊருக்கு போயிட்டுருவேன். 5000 இது ஃபேமிலியா போகும்போதுலாம் 5000 7000 ஆச்சு. லாஸ்ட் எம்பி எலெக்ஷன்லாம் எங்களுக்கு வந்து பஸ்ஸில் டிக்கெட்டே கிடைக்காம பஸ்ஸில் போகும்போதெல்லாம் ஒரு ஆளுக்கு 2000 ரூபா, அதாவது 2 பேர்த்துக்கு சேர்த்து 2000 கேட்டுட்டு ஒரு ஆளுக்கு 2000 ஏமாந்தான். நீ நடு ரோட்டில் இறக்கி விடு, நானும் ஒய்ஃப் இறங்கிக்கிறோன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் சரி ஓகே, அதாவது 1500 சொல்லி அப்புறம் ஒரு ஆளுக்கு 2000 சொன்னான் பாதி வழியில. அதுக்கப்புறம் காசே எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் சரி போய் தொடர்ந்து சொல்லி 2 பேருக்கு 2000 கொடுத்தோம். ஆனால் இவங்க கொடுக்குற அந்த 1000 2000 நம்ம வாங்கிக்கணுமா? என்ன ஒரு காமெடி இல்லை? ஸோ அந்த 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 மொமெண்ட்டு தான் நாம் ஏன் இந்த அரசியலை திரும்ப பேசக்கூடாது. ஏன்னா இங்கே பேரண்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஒன்று. நம்ம 90s கிட்ஸ் தான் கிட்டத்தட்ட 2 ஜென்ரேஷனை பார்த்து, ஒன்று அனலாக் ஜென்ரேஷன், ஒன்று டிஜிட்டல் ஜென்ரேஷன். யாரா அது போப்பாங்கிட்டு வண்டியில் இப்போ பிரச்சனை போல இப்படிதான். ஸோ நம்ம வண்டியிலையும் அப்படிதான் பிரச்சனை இருக்குது. நம்ம அதை சரி பண்ண மாட்டேங்கிறோம். மேற்கொண்டு அதில் ஆயில் ஊற்றி அடிச்சு நகட்டி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஒருத்தர் வர்றான் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும். நான் சர்வீஸ் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், அவனுக்கு என்ன தகுதி இருக்குது, அவனுக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும். இப்போ 4 பேர் பசிக்குது, நம்ம கையில் காசு இருக்குது, நீங்கள் போய் இப்போ ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி தரீங்க, உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ எனக்கு சாப்பாடு வாங்கி தர அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் உங்களை கேட்டா நீங்க ஏத்துப்பீங்களா? நீங்க 4 பேர் சாப்பாடு வாங்கி தர்றதுக்கு உங்களுக்கு தகுதி தேவையில்லை. பசி அப்படின்ற ஒரு உணர்வை உணர்ந்த ஒரு சேவை மனப்பான்மை உங்க மனசுக்கு போதும். மனசு இருந்தா போதும். ஸோ அதைத்தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 4000 வீடியோ மேலே போட்டேன். மனிதத்தை சார்ந்துதான் பேசுறேன். ஸோ எங்கேயுமே ஏன்னா இங்க ஒரு அரசியல் விதைச்சுக்கிட்டே இருக்காங்களே, ஒரு மேடை ஏறிட்டா நம்மளை வந்து நேற்று கூட பிரகாஷ் சார் பேசியிருக்காப்புல, சினிமா நடிகர்கள் வந்து சினிமாவில் வேணா முதலமைச்சர் ஆகலாம், ஆனால் வந்து நிஜத்தில் ஆக முடியாது, சினிமா ரசிகன்றதுக்காக வந்து கூட்டம் செஞ்சுருக்கலாம், ஆனால் நிஜத்தில் ஆக முடியாது அப்படின்னு. ஆக்சுவலாக அவரே நடிகராக இருந்து இதெல்லாம் பேசுறாரு. அவர் பேசின மேடைகளில் இருந்தவங்களே நடிகர்கள் அப்படின்றது பட்சத்தில் அதையும் யோசிக்காமல் பேசியிருக்காரு பார்த்தீங்களா? அதுதான் செம காமெடி. ஆனால் இங்கே மேடை ஏறிட்டா நம்ம வந்து ஒருத்தர் தாக்கி பேசணும் அப்படின்றது வந்து ஒரு வரைமுறையாக வச்சிருக்காங்க. பட் இந்த 20 வருஷத்துல நான் அந்த விஷயத்த நான் பண்ணதே கிடையாது, பண்ணவும் மாட்டேன். ஒரு விஷயத்தை எடுத்தா இவங்க பேசின தப்பானா ஆமாம் தப்பு, ஆதாரம் இருந்தால் ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தை பேசவே மாட்டேன். ஆனால் நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து கபடி ஆடுறாங்க பார்த்துங்க, ஜாம்பிஸ் தேக்கடியில் எதுலையுமே ஆதாரம் இல்லை. ஆதாரம் கொடுக்குற நான் பேசுறேன்டா விஜய, நான் இதான் சொல்றேன். விஜய் அப்படி பண்ணாரு, விஜயோட வேட்பாளர் இப்படி பண்ணாரு அப்படின்றீங்க, அது ஆதாரத்தை கொடுங்க. நானே யூடியூப் சேனல் போறேன், எனக்கு வியூஸ் போகும்ல. நானும் 10 வருஷம் வீடியோ போட்டுட்டு எனக்கு மாண்டே ஆக மாட்டேங்குது, எப்படி வியூஸ் போகும்? இந்த மாதிரி பூமரா பேசுனா கிரிஞ்சா பேசுறேன்றீங்களே, என் ஃப்ரெண்ட்ஸே பண்ண முடியாது, ரிலேட்டிவ்ஸே பண்ண முடியாது, ஈடி கொண்டு இப்படிதான் இருக்கு. ஸோ இதுதான் இந்த ஒரு மோட்டிவ் தான் கர்ம வீரர் காமராஜர் அவரோட அந்த ஒரு அரசியலை நான் கொண்டு வரணும். அதுக்கு மக்கள் சுயமா சிந்திக்கணும். சுயமா சிந்திச்சு சுயேட்சை வேட்பாளர்களுக்கு, அதாவது வழக்கமா போடுற பெரிய கை அப்படின்னு நினைச்சிட்டு போடுறவங்களே போடாம சுயமா சிந்திச்சு போடணும் அப்படின்றதுதான் என்னோட எண்ணம். அந்த எண்ணத்தை தான் நான் விதைச்சிக்கிட்டு இருக்கேன், விதைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை ஒரு பெரிய ஆள் பண்ணும்போது நான் முன்னாடியே பேசின விஷயங்களை தான் அவர் பேசுறாரு. நீங்க நல்லா கழிச்சு 8 வருஷம் முன்னாடி நான் டிவிக்கு தற்கூரிசி வீடியோ போட்டேன், அதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட நான் விஜய்க்கு ஏன் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா இதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் முன்னாடியே. எப்ப விஜய் வேட்பாளரை தாக்கல் பண்றதுக்கு முன்னாடியே விஜய் தன்னோட வேட்புமனுல தன்னோட ஒரிஜினல் சொத்து மதிப்பை உண்மையா காட்டிட்டார் அப்படின்னா அவரோட நேர்மைக்கே மிகப்பெரிய சல்யூட் அடிக்கலாம். பட் ஆனால் அவர் மேலே எனக்கு இன்னும் நம்பிக்கை வரலன்னா
ஆனால் அவர் தன்னோட வேட்புமனுல இத்தனை ஒரு சொத்து இருக்குன்னு கொடுத்தாருல, அதுக்கு மேலே ஒருத்தரோட நேர்மையை நம்ம சோதிக்கணுமான்னு தோணுச்சு. அதுதான் நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம். ஆனால் நீங்கள் பார்க்குறீங்களா மக்கள் கூட்டம், அந்த மக்கள் கூட்டம் சும்மா ஒன்றும் கூடலை, அங்கே கோடிகளை நம்பி கூடலை. அதை அடுத்த வீடியோவில் அந்த கேஜிஎஃப் ஸ்டோரி ஆங்கிளில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் இன்னமுமே தப்பான எண்ணங்களுடைய அந்த ஒரு எலைட் மென்டாலிட்டி, இது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். என்கிட்ட பேசுனது பிடிக்காது. எல்லாருமே இங்கே யோகியம் இல்லைப்பா, மாட்டாத வரைக்கும் எல்லாம் யோகியமாக தான் நடிப்பானுங்க. வாய்ப்பு கிடைச்சா எல்லாருமே அப்படிதான் இந்த மாதிரி பேசுறது இருக்குல்ல, அதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு அந்த மாதிரி வளர்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் தான் ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.